ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நியூ சிலபஸை பேஸ் பண்ணி யூனிட் 7ல் பார்த்தீங்க அப்படின்னா அறநூல் தொடர்பான செய்திகள் இருக்குது. ஸோ அதில் முக்கியமான ஒரு நூலான திரிகடுகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ திரிகடுகம் நமக்கு ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கும் பொழுது நமக்கு ஓல்டு புக்கில் இருக்கும், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11th நியூ புக்கில் ஒரு 4 லைன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ரொம்ப நீங்கள் மீனிங் படிக்கணும்னு கூட தேவையில்லை. ஜஸ்ட் அந்த 4 வரிகள் திரிகடுகத்தில் இடம்பெற்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டா கூட போதும் தான், ஓகேவா? ஸோ இப்போ இந்த 7th ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய அந்த தலைப்புகள், அந்த பாடல் வரிகள், அந்த பாடலோட பொருள், அதோட சொல்லும் பொருளும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியர்களோட தகவல்கள், அப்புறம் அந்த நூலினுடைய தகவல்கள், ஸோ இது எல்லாத்தையும் கம்பல்சரி படிக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, திரிகடுகம். இதனுடைய ஆசிரியர் பெயர் நல்லாதனார். ஸோ இந்த திரிகடுகத்தினுடைய ஆசிரியர் பெயர்னு கேட்டாலும் சரி, இல்லை திரிகடுகத்துல ஏதாவது ஒரு பாடல் வரியை கொடுத்துட்டு அதனுடைய ஆசிரியர் பெயர் அப்படின்னு கேட்டாலும் சரி, எப்படி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும், ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு திரிகடுகத்தில உள்ள அந்த பாடல் வரிகள் நல்லா தரவா தெரியணும். அப்பதான் அந்த வரி கொடுத்துட்டு அதனுடைய ஆசிரியர் கேட்டாங்கன்னா நல்லாதனார்னு நம்மளால சூஸ் பண்ண முடியும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, பாடல் வரி நான் உங்களுக்கு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அதனுடைய பொருள் சொல்றேன், ஓகேவா? தூயவர் செயல்கள், அதாவது ஒரு மனிதர் தூயவர் அப்படின்னு சொல்லி நம்ம அவருடைய செயல்களை வச்சு சொல்லலாம், ஓகேவா? ஸோ எந்தெந்த செயல்களை வச்சுட்டு நம்ம ஒரு மனிதரை தூயவர் அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிறது தான் இந்த வரிகள்ல திரிகடுகத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி திரிகடுகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3 கருத்துக்களை அந்த பாடல்கள்ல குறிப்பிட்டிருப்பாங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். திரிகடுகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு இல்லையா? ஸோ 18 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. இதுல பார்த்தீங்க அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலியாலான அந்த மருந்து பெயர்கள் இருக்கு இல்லையா? ஸோ அது திரிகடுகம் அப்படின்னு சொல்றோம். இது மாதிரி இந்த மருந்து எப்படி நோய்களை தீக்குதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரிகடுகத்துல இருக்கக்கூடிய அந்த பாடல் வரிகள் இருக்கு இல்லையா? இதுல 3 கருத்துக்கள் மக்களுடைய அந்த மயக்கத்தை, அதாவது மன மயக்கம், அதாவது அறியாமையை போக்குறதுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கறத தான் தெளிவுபடுத்துறாங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அந்த பாடல் வரி அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இன்னுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, உண்ணும் பொழுது நான் சொன்னேன் இல்லையா, தூயவருடைய செயல்களா சொல்றாங்க. அப்ப 3 விஷயங்கள், 3 கருத்துக்கள் இருக்கும் அப்படின்னு முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்ப அதுல 3 கருத்துக்கள், 3 செயல்களை வச்சுட்டு யார் தூயவர் அப்படிங்கிறத திரிகடுகத்துல இந்த பாடல் மூலமா நல்லாதனார் சொல்றாரு அப்படிங்கிறது தான் பாக்குறோம். பாடலுடைய வரி பாருங்க, உண் பொழுது நீராடி உண்டலும், அதாவது சாப்பிடும் பொழுது, சாப்பிட்றோம் அப்படின்னும் பொழுது குளிச்சதுக்கு அப்புறமா சாப்பிடணும், அதான் நீராடிய பின் உண்ணுதல். உண்ணும் பொழுது நீராடி உண்ணலும், என்பெறினும் பால் வற்றி சொல்லா விடுதலும், தோல் வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை, இம்மூன்றும் தூ உய்யம் என்பார் தொழில். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, நீராடுதல் அப்படிங்கிறது குளிக்கிறது. ஸோ அப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு சாப்பிடணும், அதான் நீராடிய பின் உண்ணுதல் அப்படிங்கிறது. ஸோ அப்படி பண்ணும் பொழுது நமக்கு ஒரு ஒரு தூயவர் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு ரூல், ஓகேவா? நான் 3 விஷயம் சொன்னாலே அதில் ஃபர்ஸ்ட் இது சொல்றாங்க. அடுத்து செகண்ட் இது பாருங்க, நமக்கு நிறைய பயன் கிடைச்சாலுமே பொய் சாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லாம இருக்கணும். அதான் உண்டலும் என்பெறினும். என்பெறினும் அப்படின்னா எதை பெற்றாலும் பால் பற்றி சொல்லா விடுதலும், அதாவது ஒரு பொய் சாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்காக ஒரு கோடி ரூபாய் கிடைக்குது அப்படின்னா கூட நம்ம பொய் சாட்சி அப்படிங்கிறத சொல்லாம இருக்கணும். ஸோ இது 2வது பாயிண்ட். அடுத்தது பாருங்க, 3வது பாயிண்ட் என்னன்னா, நம்மளோட பாடி நம்மளோட செயல்ல நம்ம சொல்றதை செய்யாம இருக்கும் இல்லையா, அந்த உடல் தளர்ந்துச்சுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உடல் வாடி தளர்ந்த ஒரு நிலையிலையும் அறிவு ஒழுக்கங்கள்ல கொண்டாது இருக்கிறது. அறிவு ஒழுக்கங்கள்ல நம்ம தவறி வேற ஒரு விஷயத்த செஞ்சிடக்கூடாது. ஸோ இந்த 3 விஷயத்த யார் செய்யறாங்களோ, இந்த 3 விஷயங்களும் மனம், மொழி, மெய்களால் தூய்மை உடையவருடைய செயல்களால யார் சொல்றா? திரிகடுகத்துல நல்லாதனார் அவர்கள் சொல்றாரு, ஓகேவா? பாருங்க, நீராடிய பின் உண்ணுதல், பெரும் பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லாம இருக்கிறது, உடல் தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்கள்ல குன்றாது இருக்கிறது. இந்த 3ம் பார்த்தீங்க அப்படின்னா மனம், மொழி, மெய்களால தூய்மை உடையவர் இந்த பர்சனுடைய செயல்களா இந்த 3த்தையும் சொல்றாரு, ஓகேவா? இப்போ நம்ம சொற்பொருள் பார்த்துடலாம். உண் பொழுது அப்படின்னும் பொழுது உண்ணும் பொழுது, அதாவது சாப்பிடும் பொழுது அப்படின்னு அர்த்தம். பெறினும் அப்படின்னா பெற்றாலும் அப்படின்னு அர்த்தம். பால் வற்றி அப்படின்னும் பொழுது ஒரு பக்க சால்வு, அதாவது நடுநிலையில இருந்து மாறி ஒரு பக்கமா பார்ஷியலான்னு சொல்லுவோம் இல்லையா, பார்ஷியாலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா,
ஸோ அதுதான் இங்கே மீன் பண்ணுறாங்க. அடுத்தது பாருங்க, தோல் வட்சி அப்படின்னா தோல் சுருங்கி, நம்ம வயசாயிருச்சு அப்படின்னா தோல்லாம் சுருக்கம் கொடுக்கும், அதை தான் மெயின் பண்ணுறாங்க. சாயினும் அப்படின்னா அழுகினும், அதாவது சாகுற ஒரு நிலைமை அப்படிங்கிறது தான். அடுத்தது சான்றாண்மை அப்படிங்கிறது அறிவு ஒழுக்கங்கள்ல நிலைத்து நிற்கிறது. ஸோ சான்றாண்மை அப்படின்னா, சான்றாண்மைன்னா நம்ம வந்து ஜென்ரலா படிச்சவங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல சான்றாண்மைன்னு எதை மீன் பண்றாங்கன்னா, படித்த அந்த அறிவு ஒழுக்கங்கள் இருக்கு இல்லையா, அதன்படி நிலைத்து நிற்கிறது, அந்த ஒழுக்கங்கள்ல இருந்து தவறக்கூடாது அப்படிங்கிறது. அடுத்தது குன்றாமை அப்படின்னா குறையாம இருக்கிறது. தூயம் அப்படின்னா தூய்மை உடையோர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 3 செயல்களும் தூய்மை உடையோருடைய செயல்களாக திரிகடுகத்துல நல்லாதனார் அவர்கள் சொல்றார். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பாடல் பாருங்க. திரும்ப வேணா அந்த பாடல் வரியை ஒரு தடவை ரீட் பண்ணிடுறேன். உன் பொழுது நீராடி உண்டலும் என் பெறனும் பால் வெட்டி சொல்லா விடுதலும் தோல் வெற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில். இது தூயவருடைய செயல்கள். நெக்ஸ்ட் பாருங்க, அற உணர்வு உடையாரிடத்து உள்ளவை. அவை யாருகிட்ட இந்த அற உணர்வு அப்படிங்கிறது இருக்கோ அவங்கள்ட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லாதனார் இந்த பாடல்ல சொல்றாரு அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பாடல் வரி நான் ஃபுல்லா படிச்சுட்டு அப்புறம் அதனுடைய பொருள் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இல்லார் கொன்று ஈயும் உடமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிபாடும் எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர் குல அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதனுடைய பொருள் பாருங்க, இல்லா இருக்கு அப்படின்னா என்ன, ஒரு வறுமையில இருக்கக்கூடிய நபருக்கு வரியா இருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ இல்லாதவர் அப்படின்னா வறுமையில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு வறியவருக்கு நம்ம நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதான் வறியவருக்கு ஒன்றை ஈயக்கூடிய உடைமை நம்மள்ட்ட இருக்கக்கூடியதான் மற்றவங்களுக்கு கொடுக்கறது. இது ஒரு விஷயம். ஓகேவா? நான் முன்னாடியே சொன்ன திரிகடுகத்துல 3 கருத்துக்களை பத்தி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே. அடுத்து 2வது பாயிண்ட் பாருங்க, இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிபாடும். அதாவது இந்த உலகத்துல பொருள்கள் பொருள்கள் இருக்கு இல்லையா, பொருள்களினுடைய அந்த நிலையாமையை அறிஞ்சு நல்ல வழியில நிக்கணும். நிலையாமை அப்படிங்கிறது ஒரு பெர்மனண்டா இதுக்கு இது இப்படிதான் இது இப்படிதான் அப்படின்னு இல்லை. எப்போ எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ அந்த நிலை இல்லாத ஒரு தன்மையை அறிந்து நம்ம நல்ல வழியில நிக்கணும் அப்படிங்கிறது. அதுதான் சொல்றாங்க, இந்த உலகில் நில்லாமை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே நம்ம நல்ல வழியில நிறையா நடக்கணும் அப்படிங்கிறது. இது 2வது பாயிண்ட். அடுத்து 3வது பாயிண்ட் என்னன்னு பாருங்க, எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும். அது 3வது பாயிண்ட். அதாவது எந்த உயிருக்கும் துன்புறுத்தாத நிலையில நம்ம வாழ்றோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல மீன் பண்றாங்க. இந்த 3 விஷயங்களும் நம்ம அற வழியில நடக்கக்கூடிய மக்களுக்கு உடையதா என்னது நல்லாதனார் அவர்கள் இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. ஏன்னா பாடலுடைய தலைப்பு என்ன, அற உணர்வு உடையாரத்து உள்ளவை. இப்போ அற உணர்வு இருக்கிறவங்கள்ட்ட இந்த 3 விஷயங்களும் இருக்கும். ஒண்ணு வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது, இன்னொன்னு உலகத்துல இல்லாமை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம அற வழியில நிக்கிறது, 3வது பாயிண்ட் எல்லா உயிருக்கும் துன்பம் செய்யாம நல்லது செய்யறது. இந்த 3 விஷயங்களும் அறவழியில அற உணர்வு உடையவருக்கு இருக்கக்கூடியதா நல்லாதனார் அவர்கள் சொல்றாரு. திரும்ப ஒரு தடவை பாடல் வேணா சொல்றேன் பாருங்க. இல்லாருக்கு ஒன்றியும் உடமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிபாடும் எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர் குல. பாருங்க, வறியவருக்கு பொருளை அளித்தல், உலகத்து பொருள்களுடைய நிலையாமை அறிந்து நல்வழியில் நிற்றல், எவ்வுயிரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல். இந்த 3ம் அறவழியில் நடக்கக்கூடிய மக்களுக்கு என்றும் உண்டு. சொற்பொருள் பார்த்தலாம். ஈயும் அப்படின்னா மற்றவங்களுக்கு ஈதல், அப்ப கொடுத்தல் அளித்தல் அப்படின்னு சொல்லலாம். நில்லாமை அப்படின்னா நிலையாமை அப்படின்னு அர்த்தம். நெறி அப்படின்னா வழி அப்படின்னு அர்த்தம். தூய்மைனா தூய தன்மை, ஒரு பியூர்னஸா குறிக்கக்கூடியது. நெக்ஸ்ட் மாந்தர் அப்படின்னா மக்கள், மனிதர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் புதரில் விதைத்த விதை. ஸோ இந்த தலைப்புல நமக்கு நல்லாதனார் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, தவம் செய்யக்கூடிய அறம் தவறாம புதரில் விதைத்த விதை மாதிரி பயனில்லாத செயல்கள் அப்படின்னு சொல்லி 3 விஷயங்களை சொல்றாரு. இப்போ ஒரு நல்ல ஒரு நிலத்துல ஒரு விதை விதைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு செடியாவோ அல்லது ஒரு மரமாவோ முளைக்கும். ஆனா ஆல்ரெடி அங்க ஒரு புதர் இருக்கு, அதுக்குள்ள கொண்டு போய் விதையை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த புதரோட அந்த ஒரு நெருக்கத்துக்குள்ள சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது அந்த விதைக்கு போய் சேராது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த விதையினால பயனில்லாம போகும் இல்லையா. ஸோ அந்த பயனில்லாத தன்மையை தான் இந்த பாடல் மூலமா நமக்கு 3 விஷயங்களை தெளிவுபடுத்துறாரு. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பாடல் வரி as usual சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த பொருளை வந்து விளக்குறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, முறை செய்யான் பெற்ற
தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தோற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின்கண் தூவிய வித்து. வித்து அப்படின்னா விதை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதனுடைய பொருள் பாருங்க. ஃபர்ஸ்ட் முறை செய்யான் பெற்ற தலைமை, அதாவது அறம் தவறாம செயல்படக்கூடிய ஆற்றல் இல்லாதவன். ஒருத்தவன் நல்ல வழியில போவான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவனுக்கு அறம்னா என்னன்னே தெரியாது. அவன்கிட்ட தலைமையை கொடுத்தோம்னா அந்த தலைமை எப்படி இருக்கும்? ஸோ அப்போ அவன் வந்து நல்லது கெட்டதுன்னு ஆராய்ச்சி பண்ண மாட்டான். அவனுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போவான். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. அதான் சொல்றாங்க, முறை செய்யான் பெற்ற தலைமை. ஒருத்தன் அறம் தவறாம செயல்படுவான் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு நபர்கிட்ட நம்ம தலைமையை கொடுத்தோம் அப்படின்னா அவன் எப்படி நடந்துப்பான்? ஸோ அந்த விஷயம் வந்து பயனற்ற விதையை போன்றது. அதே மாதிரி, அதாவது புதர்ல போட்ட விதை எப்படி பயனற்று போகுதோ அது மாதிரி ஒரு பொறுப்பில்லாதவன்ட்ட தலைமையை கொடுக்கறது. ஓகேவா? அடுத்து ரெண்டாவது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முறை செய்யான் பெற்ற தலைமை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, நெஞ்சில் நிலையில்லான்னு கொண்ட தவம். இப்போ ஒரு தவம் செய்யக்கூடிய நபர் வந்து அவர் அந்த ஆசை எல்லாத்தையும் துறந்து அந்த தவத்தை எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம செய்யணும். அந்த ஒழுக்க நெறிகளோட செய்யணும். அப்படி இருக்கும் பொழுது அந்த நெஞ்சில நிறையிலான் அந்த ஒரு ஒரு ஒழுக்க நெறியை ஃபாலோ பண்ணணும், இல்லை அந்த தவத்தை கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதித்தன்மை இல்லாதவர் ஒருவர் தவம் செஞ்சார் அப்படின்னா அதுவும் என்ன, எதுக்கு ஈக்குவல் தான்? நம்ம புதர்ல போட்ட விதைக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த தவம் வந்து ப்ராப்பரா இருக்காது அப்படிங்கிறத மீன் பண்றாங்க. ஸோ இது ரெண்டாவது பாயிண்ட். அடுத்தது பாருங்க, மூணாவது பாயிண்ட், நிறை ஒழுக்கம் தோற்றாதான் பெற்ற வனப்பு. அதாவது ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல வனப்பு அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா காட்டை மீன் பண்ணல, அழகு அப்படிங்கிறத மீன் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மூன்று விஷயம், ஒன்று ரெண்டு, இது மூணாவது விஷயம். ஸோ இந்த மூன்று விஷயங்களையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா புதருக்கு இடையில போட்ட அந்த விதைக்கு ஈக்குவலா சொல்றாங்க. பாருங்க, அறம் தவறாது செயல்படக்கூடிய ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை, ஒழுக்கம் இல்லாதவன் கொண்ட தவம், மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு. இந்த மூன்று விஷயமும் பயனற்றது அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப ஒரு தடவை பாடல் வரி சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தோற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூண்டின்கண் தூவிய வித்து. வித்து அப்படின்னா விதைன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, சொற்பொருள் பாருங்க. நிறை ஒழுக்கம் அப்படின்னா மேலான ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம். தோன்றாதான் அப்படின்னா கடைபிடிக்காத பெர்சன், கடைபிடிக்காதவன். வனப்புனா அழகு சொல்லிட்டேன். தூறு அப்படின்னா புதர், தூறு செடி, குத்து செடி, புதர் செடி சொல்றோம் இல்லையா? நெக்ஸ்ட் வித்துனா விதை. ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, அந்த திரிகடுக நூலினுடைய ஆசிரியரை பற்றின தகவல்கள், அப்புறம் அந்த நூலை பற்றின தகவல்கள், அந்த நூலினால் வரக்கூடிய பயன்கள், இந்த மூன்று விஷயங்களை பார்க்க போகிறோம். திரிகடுகத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா நல்லாதனார். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்து அப்படிங்கிற ஊரை சார்ந்தவர். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்து அப்படிங்கிற ஊரை சார்ந்தவர். இவரை செரு அடுதோல் நல்லாதன் அப்படின்னு சொல்லி எங்க குறிப்பிடுறாங்க அப்படின்னா பாயிர நூல்ல குறிப்பிடுறாங்க. ஸோ இதனால இவரை வந்து போர் வீரரா இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ பாயிரத்துல நல்லாதனாரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பாயிர நூல் மூலமா நம்ம இவர் போர் வீரரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அடுத்தது நூல் குறிப்பு பாருங்க. திரிகடுகம் நம்ம முன்னாடியே சொன்னேன், 15 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. இது வந்து 100 வெண்பாக்களை உடைய நூல். இது திரிகடுகத்துல மொத்தம் 100 பாடல்கள் இருக்கு, 100 வெண்பாக்கள் இருக்கு. எப்படி நம்ம சுக்கு மிளகு திப்பிலையாலான அந்த மருந்து பெயருக்கு நம்ம திரிகடுகம்னு சொல்றோமோ, அதே மாதிரி இந்த திரிகடுகத்துல உள்ள பாடல்கள் எல்லாமே நமக்கு 3 விதமான கருத்துக்களை சொல்லும் அப்படின்றத முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த சுக்கு மிளகு திப்பிலை எப்படி மருந்து பொருள்களா இருந்து மனிதருக்கு இருக்கக்கூடிய அந்த உடல் நோய்களை நீக்குதோ, அதே மாதிரி ஒவ்வொரு திரிகடுக பாடல் இருக்கக்கூடிய கருத்துக்களும் மக்களுடைய அந்த அறியாமை மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நூலினுடைய பயன் பாருங்க. திரிகடுக பாடல் உள்ள 3 அறக்கருத்துக்களும் கற்பார் மனதில் இருக்கக்கூடிய சொன்னாலே அறியாமையை போக்கி அவருடைய குன்றின் மேலிட்ட விளக்காக சமூகத்தில் விளங்க செய்யும். அதாவது குன்றில் மேலிட்ட விளக்கு அப்படின்னா நல்ல ஒரு குன்று அப்படின்னா மலை அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு மலை மேல ஒரு விளக்கு ஏற்றினோம்னா அந்த வெளிச்சம் எப்படி எந்த இடத்துல இருந்து நம்ம பார்த்தாலும் இந்த குன்றின் மேலிட்ட விளக்கு வந்து தெரியும். அதே மாதிரி அந்த திரிகடுக பாடல்ல உள்ள அந்த கருத்துக்கள் அறக்கருத்துக்கள் எல்லாமே மக்களுடைய அறியாமை அப்படிங்கிறத நீக்கி அவங்கள ஒரு ஒரு பிளசண்டான பர்சனா
மாற்றும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புக் பேக் இருக்குது. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது தெரில அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பாக்ஸையுமே நம்ம பார்த்துடலாம். ஓகே, பரிதிமார் கலைஞர் அவர்களை பற்றினா ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. தான் வழங்கும் நாட்டின் கண் உள்ள பல மொழிக்கும் தலைமையாக உள்ள தகுதியும் அவற்றிற்கு மிக்க மேன்மை உடையதுமான மொழியே உயர்தனி செம்மொழி. இவ்விலக்கண அடிப்படையை ஆராயுமிடத்து தமிழ் மொழியானது தெலுங்கு, கன்னடம், மலையாளம் முதலியனவற்றுக்கெல்லாம் தலைமையும் அவற்றினும் மிக்க மேன்மையும் உடையதாகையால் உயர் மொழியாக திகழ்கிறது. தான் வழங்கக்கூடிய நாட்டில் பயிலும் மற்றைய மொழிகளின் உதவியின்றி தனித்து இயங்க வல்ல மொழியே தனி மொழி அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிறந்த தனிமொழியா தமிழ் இருக்கு அப்படின்னு அவர் வலியுறுத்துறாரு. அது மட்டும் இல்ல, திருத்திய பண்பு, சீர்த்த நாகரிகம், பொருந்திய தூய்மொழி, புகழ்மொழியாம் செம்மொழி நம்மளுடைய தமிழ் மொழி அப்படிங்கிறது செம்மொழியினுடைய இலக்கணமாகவும் அந்த செம்மொழிக்குரிய இலக்கணங்கள் நம்மளுடைய தமிழ் மொழிக்கு இருக்கு அப்படின்னும் பரிதிமார் கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஓகேவா? பரிதிமார் கலைஞர் அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கிறது தெரியும்னா கமெண்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம திரிகடுகம் தொடர்புடைய தகவல்கள் ஸ்கூல் புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாகவே சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொன்னேன், இது நமக்கு நியூ புக் ஓல்டு புக் ரெண்டு இடத்துலையுமே இருக்குது அப்படிங்கிறத. இப்போ நான் உங்களுக்கு ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய தகவல்களை சொல்லிட்டேன். அதுக்காக நியூ புக்கில் எங்கேயுமே இல்லையான்னு கேட்காதீங்க. 11th சும்மா ஒரு 4 வரிகள் மட்டும் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை நான் சும்மா ரீட் பண்ணுறேன். அந்த பாடல் வரிகள் உங்களுக்கு இந்த திரிகடுக நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா அது ஒரு லெசனில் ஜஸ்ட் ஒரு 4 லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட வரிகள் பார்த்தீங்க அப்படின்னா, கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோரை இல்லா அவைகளனும் பார்த்துண்ணும் தன்மையிலாளர் அயலிருப்பும் இம்மொன்றும் நன்மை பயத்தல் இல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அந்த இமேஜ் வேணால் நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், கோ த்ரூ பண்ணுங்க. அண்டு இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு திரிகடுகம் தொடர்புடைய ஸ்கூல் புக்கில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தகவல்கள். கண்டிப்பாக இந்த தகவல்கள் எல்லாத்தையும் படிச்சிருங்க. இதுல இருந்து கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் அதே மாதிரி வேற ஒரு தகவலில் பார்க்கலாம். தேங்க்யூ.